ஜெல்லி தான் பார்க்க போறோம். எனக்கு கிரேப்ஸ், எனக்கு மேங்கோ. வாங்க எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். ஜல்லி செய்ய கடல் பாசி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே இதில் கடல் பாசியை போட்டுப்போம். சுடுதண்ணியில் இப்போ கடல் பாசியை போட்டு நல்லா கலந்துக்கணும். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணும். இது நான் கிரேப்ஸ் எடுத்து ஜூஸ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அபிஷேக் கிரேப்ஸ் ஜல்லி கேட்டான், அதனால் கிரேப்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன். யாழுக்கு மேங்கோ எடுத்து மேங்கோ இப்போ ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ கடல் பாசி நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அது நல்லா கரைஞ்சி இது மாதிரி வந்தோன்னா நம்ம அமர்த்திடணும். இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இனிப்பு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் இந்த ஸ்பூன் அளவில் தான் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டேன். இப்போது மேங்கோ ஜெல்லிக்கு மேங்கோ ஜூஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. கிரேப்ஸ் ஜெல்லிக்கு கிரேப்ஸ் ஜூஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கடல் பாசி எடுத்து நம்ம பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் ஒன்றும் இந்த கிண்ணத்தில் ஒன்றும். இப்போ இதில் கிரேப்ஸ் ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இந்த கடல் பாசியில் இப்போ இதில் நம்ம மேங்கோ ஜூஸை ஊற்றி கலந்துருவோம். நம்ம பசங்களுக்கு வெளியே ஜல்லி வாங்கி கொடுக்குறதுல அது கலப்பாங்க. நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக பசங்களுக்கு ஜல்லி போட்டு கொடுப்போம். கடல் பாசி இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அவங்க வெயிலில் விளையாடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் இது ரொம்ப நல்லது. நீங்கள் கடல் பாசி நிறையா சேர்த்துக்கலாம், ஜூஸ்லலாம் சேர்த்துக்கலாம். வெளியே பசங்களுக்கு ஜல்லி வாங்கி கொடுக்குறது வீட்டில் அப்படி போட்டு கொடுங்க. அவங்களுக்கு என்ன பழம் வேணுமோ, ஆப்பிளோ ஆரஞ்சோ, இப்போ தர்பீஸ் சீசன்னால் தர்பீஸோ இந்த மாதிரி வாங்கி கடல் பாசியை நான் சொன்ன மாதிரி இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு கலந்துக்கோங்க. இப்போ வாங்க இதை என்ன பண்ணலான்னு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் வைப்போம்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்படியே ஜல்லி மாதிரியே பசங்களுக்கு கொடுக்கணும். பண்ணுறது பெருசில்ல, பசங்க சாப்பிட்ற மாதிரி அதை அழகாக சேவ் பண்ணி கொடுக்கணும் அதுங்களுக்கு. ஓம் நம சிவாய. இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். இப்போ ஐஸ் க்யூப்பில் இந்த சைடு ஃபுல்லாக கிரேப்ஸும் இந்த சைடு ஃபுல்லாக மேங்கோவும் ஊற்றிட்டேன். இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். மேங்கோ கிரேப்ஸ் ஜல்லி தயார். கிரேப்ஸ் மேங்கோ ஜல்லி. இப்போ பசங்கள்கிட்ட கொண்டு ஜல்லியை கொடுக்கலாம்.